அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் ஆஸ் பர் பிராண்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிராண்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் படி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் எதுனா அதானி. சரிங்களா? போன வருஷம் 16th ரேங்க்ல இருப்பாங்க, இந்த வருஷம் 13th ரேங்க்ல இருக்காங்க. அதே பிராண்ட் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் படி டாப் பிராண்ட் இன் இந்தியா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா. ஓகேங்களா? டாடா வந்து டாப் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதே அதானி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்டா இருக்கு. அடுத்தது, த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யோகா பாலிசி வாஸ் டிக்ளேர்ட் பை விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் யோகா பாலிசி அப்படிங்கிறத எந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட யோகா பாலிசி கொண்டு வந்தது இல்லை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். சரியா? அடுத்தது, consider the following statements. A current account surplus increases the net foreign asset of the nation by amount of surplus. A current account deficit decreases the net foreign asset of the nation by amount of surplus அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெட் ஃபாரின் அசெட் அப்படிங்கிறதும் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸா இருந்துச்சுன்னா ஃபாரின் அசெட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டா இருந்துச்சுன்னா ஃபாரின் அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, நேஷனல் டர்மரிக் போர்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் டர்மரிக் போர்டு எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிசாமாபாத் இன் தெலுங்கானா. சரியா? த கரெக்ட் ஆன்சர். பல்லே கங்கா ரெட்டி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்பர்சன். சரியா? பல்லே கங்கா ரெட்டி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்பர்சன். நம்ம டர்மரிக்கு தான் என்னன்னு சொல்றோம்னா கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னா டர்மரிக். லாஸ்டா, which of the following secondary pollutants constitute 1/3 of PM 2.5 concentration as per Center for Research on Energy and Clean Air அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பிரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கோல் பவர் பிளான்ட், ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பொல்யூட்டன்ஸ் அதெல்லாமே அட்மாஸ்பியர்ல போய் அட்மாஸ்பியர் மாய்ஸ்சர் அந்த மாதிரியான விஷயங்களோட ரியாக்ட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் செகண்டரி பொல்யூட்டன்ஸ். அந்த செகண்டரி பொல்யூட்டன்ஸ்ல எது அதிகமாக 1/3 கான்சன்ட்ரேஷன் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் தான். இந்த PM 2.5ல அதிகமாக 1/3 இருக்கிறது என்னன்னா அமோனியம் சல்ஃபேட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.